அதெல்லாம் இனிமே இந்த மாதிரி வழக்குகளை வந்து இப்போ இது பண்ணும்போது மீடியாவும் பொறுப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி தவறான தகவல்களோ இந்த மாதிரியான தகவல்களோ வந்து வெளியிடாம அத்தன்டிகேட்டடா உள்ள விஷயங்கள் வந்து நீதிமன்றம் மூலியமாகவோ இல்ல அரசு தரப்புல அவங்க மூலியமா கொடுக்கக்கூடிய தகவல்களை வந்து முறையா போட்டீங்கன்னா மக்களுக்கு நல்ல முறையில போய் சேரும். சார், இந்த வழக்குல தண்டனை வாங்கி கொடுத்ததுல முக்கியமான பங்கு சிபிஐ ஆபீசர்ஸ்க்கு இருக்கு. அவங்க எல்லாரையும் உங்க சேம்பர்க்கே கூப்பிட்டு நீங்க நன்றி தெரிவிச்சதை நாங்க பாத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு சான்றிதழ் கொடுத்தீங்க, ரொம்ப அழகான அசோக ஸ்தூபி பொறிச்சு ஒரு ஷீல்டும் கொடுத்தீங்க. அந்த சிபிஐ ஆபீசர்ஸ பத்தி நீங்க சில வார்த்தைகளை சொல்லுங்களேன் சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-30 சிபிஐ அதிகாரிகள் வந்து குழுக்கள் அமைக்கப்பட்டு அவங்க எல்லாம் வந்து பிஹைண்ட் த ஸ்கிரீன் நிறைய பேர் இந்த 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 வழக்குல வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. இந்த போலீஸ் காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளும் சரி, தீர்ப்பணிக்கு அவங்க கொடுத்த பலத்த பாதுகாப்பு பிளஸ் என்னைக்கெல்லாம் எதிரிகளை ஆஜர்படுத்துறாங்களோ அன்னைக்கெல்லாம் வந்து முறையான பாதுகாப்பு இதெல்லாம் கொடுத்ததுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு இதை கொண்டு போய் இந்த தீர்ப்பை வந்து நல்ல முறையில்